In these charts, we are going to discuss about the difference between structural isomerism and வந்து geometrical isomerism. அப்போ structural isomerism அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேமே வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெக்ஸேன் 2E வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெக்ஸேன் 2E ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து எப்படி வரும்? ஓகே, ஹெக்ஸேன் நம்ம 2E பார்த்தா ஹெக்ஸேன்னா 6 கார்பன் இல்லையா, 1 2 3 4 5 6. அப்போ செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு என்னன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கும். அப்போ நம்ம இது வந்து ஹெக்ஸ் 2E வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து ஹெக்ஸ் 2E வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் நம்ம எழுதுனா என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் 3E வந்து நம்ம வந்து எழுதலாம். அப்போ 4 5 6 வந்து இருக்கு இல்லையா, அதில் 1 2 3 தேர்ட் கார்பனில் டபுள் பாண்டு போட்டிங்க அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன ஹெக்ஸ் 3E வந்து நமக்கு வந்து இருக்கும். இது நமக்கு என்னன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து அப்படி கிடையாது, ரெண்டுமே ஹெக்ஸ் 2E தான். இப்போ ஹெக்ஸ் 2E வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி வரும், இப்போ இங்கே சி டபுள் பாண்ட் சி வந்துருக்கு இல்லையா, அங்கே சி டபுள் பாண்ட் சி இருக்கு இல்லையா, இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் ஹைட்ரஜன் ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜனை போட்டுட்டு இங்கே ரிமைனிங் வந்து மெத்தில் குரூப் வந்து எழுதணும். எத்தனை மெத்தில் குரூப் வந்து இருக்குது, 3 வந்து இருக்குது. CH3 CH2 CH2 இந்த ரெண்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CH2. இது நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ் 2N. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து சேமாக வந்து போட்டுக்கணும். இங்கே வந்து ஹைட்ரஜன், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் CH வந்து போடுறோம். இங்கே வந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்க போகுது. இங்கே நமக்கு என்னன்னா CH2 CH2, இங்கே நமக்கு என்ன CH3 வந்து இருக்குது இல்லையா. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். இதுவும் ஹெக்ஸ் 2N தான், இதுவும் ஹெக்ஸ் 2N தான். இதை நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸுக்கும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ஐயூபேக் நேம் மட்டும் சேமாக தான் இருக்கும். அந்த 3D அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த 3D பொசிஷனில் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸம் அண்ட் த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸம்.